இதில் ஒரே ஒரு ஸ்ட்ரெச்சஸ். பேக் பெயின் இருக்குது, பட்டைக்கும் பெயின் இருக்குது, ரொம்ப நேரம் உட்காந்து வேலை பார்க்கறதா இருக்குது, என்னால் இந்த கால் ஃபுல்லாக எனக்கு வந்து இப்படி மடக்கி வச்சுட்டு இருக்கேன், எனக்கு என்ன மாதிரியான ரிலீஃப் வந்து சிம்பிளாக ஒன்று சொல்லுங்க அப்படின்னா ஒரே ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் தான் வந்து சொல்லித்தர போகிறேன். ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் தான். சரிங்களா? பாருங்கள், ரிலாக்ஸாக உட்காந்துக்கோங்க. கால் மேலே கால் போட்டு உட்காருங்க. ஓகேவா? சேருக்கு ஃப்ரண்ட்டில் வந்து உட்காருங்க. நல்லா கால் மேலே கால் போட்டுட்டு இந்த பார்ட் வந்து இங்கே இருக்கணும். அண்ட் கை வந்து எந்த கால் கீழே இருக்கோ அந்த கை வந்து நீங்கள் டவுனில் கொண்டு தொடணும். இப்படி தொடும்போது என்ன ஆகும்னா இந்த முட்டி கீழே இருந்து உங்களுக்கு பட்டைக்கு வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகாது. மசில் ஸ்ட்ரெச் ஆகிட்ட பிறகு நல்லா 10 செகண்ட்ஸ் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இது போல 10 செகண்ட்ஸ் 2 காலுக்குமே நீங்க பண்ணீங்க. ஓகேவா? நல்லா கால் மேல கால் போட்டு இந்த இடத்த வந்து நீங்க பிரஸ் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் நின்று வேலை பார்க்குறீங்க, ரொம்ப அதிகமான வேலை பார்க்குறீங்க, இல்லை அந்த படி ஏறி இறங்குறது, இல்லை ரொட்டீனில் இருக்கீங்க அப்படின்னா இது போல் நீங்கள் வேலை இனிமேல் ஸ்ட்ரெச் பண்ணீங்க அப்படின்னா நல்லா ரிலீஃப் இருக்கும். அண்ட் பேக் ஸ்ட்ரெயின் ஆகுது, ரொம்ப நேரம் நின்று சமைக்கிறேன், இல்லை வந்து ஏறி இறங்குறேன், துணி காய போடுறேன், இல்லை வேறு ஏதாவது வீட்டு வேலை பார்க்குறேன் அப்படின்னா சில பேருக்கு வந்து மசில்ஸ் வந்து ஸ்டிஃப் ஆகிட்டே இருக்கும். அந்த ஸ்டிஃப்னஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் எக்ஸசைஸ், அதாவது ஸ்பெஷலான எக்ஸசைஸ், மேஜிக்கல் எக்ஸசைஸ் பார்த்தோம்னா இந்த ஒரு ஸ்ட்ரெச்சஸ். இது வந்து இப்படி கால் போட்டு இது போல் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பட்டைக்கில் இருந்து தைஸ்ல இருந்து பட்டைக்கு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு மசில் ஸ்ட்ரெச் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் பேக் பெயின் வந்து ரிலீஃப் குயிக்காக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இல்லை டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. இந்த வீடியோ வந்து யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறீங்களோ ஷேர் பண்ணுங்க. ஸோ பாய்.